கோவை அரசு மருத்துவமனையில் புகுந்த கண்ணாடி விரியன் நச்சு பாம்பால் பெரும் பரபரப்பு. பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். கோவை துடியலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை வளாகத்திற்குள் இன்று திடீரென புகுந்த நச்சுத்தன்மை கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பால் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் மற்றும் பணியில் இருந்த மருத்துவ ஊழியர்கள் மத்தியில் பதற்றமும் பரபரப்பும் தொற்றிக் கொண்டது. வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மருத்துவமனையின் ஒரு பகுதியில் திடீரென இந்த நச்சு பாம்பு ஊர்ந்து வந்ததை கண்ட அங்கிருந்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் கிடைத்த அடுத்த சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தங்களின் பிரத்யேக உபகரணங்களை பயன்படுத்தி மிகவும் லாவகமாக அந்த பெரிய கண்ணாடி விரியன் பாம்பை உயிரோடு பிடித்தனர். நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்போ அல்லது அசம்பாவிதமோ ஏற்படவில்லை. பிடிப்பட்ட பாம்பு பின்னர் பாதுகாப்பாக வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விடப்படும் என மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். அரசு மருத்துவமனை போன்ற பொதுமக்களிடம் நடமாட்டம் அதிகம் உள்ள ஒரு முக்கிய பகுதியில் நச்சுப்பாம்பு புகுந்த இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.